ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார், நூக்கல் பொரியல் தாங்க பண்ணுறது. எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அடுப்பில் வந்து பருப்பு வெந்துட்டுருக்கு. அந்தாண்ட சாப்பாட்டுக்கு உழ வச்சுருக்கோம். இப்போ சௌச்சௌ பொரியல் பண்ணுறதுக்காக வானல் அடுப்பில் வச்சு கடுகு கடலப்பருப்பு போட்டு தாளித்து நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கி இருந்தது நம்ம நூக்கல் கொட்டிக்க வேண்டியதான். நூக்கலை கொட்டி கொஞ்சம் மூடி போட்டு சிம்மிலே வச்சு வேக வச்சுக்கலாம். இந்தாண்ட பருப்பு வெந்துருச்சுங்க. பருப்பு கடைஞ்சி குண்டாயில் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு சாம்பாருக்கு வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி அதுக்கு எடுத்து வச்ச சீரகம், கடுகு, வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சு வந்ததையும் நம்ம இப்போ வெங்காயம், பச்சை மிளகா நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம், பச்சை மிளகா வதக்கி விட்டுட்டு சாப்பாடை வெந்துருச்சுங்க. நண்டு வடித்து விட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து கொஞ்சமாக உப்பு, கல் உப்பு சேர்த்து மீடியம் சைஸில் வேக வச்சிடலாம். இந்த நூக்கல் வெந்து வந்துருச்சுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுருந்தா நூக்கல் ரெடி ஆகிடும். நூக்கல் பொரியல் அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இந்த தக்காளி வெந்துகிட்டே இருக்குங்க. தக்காளி நல்லா சிம்மிலே வச்சு வெந்ததும் நல்லா தக்காளி மசிச்சு விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுக்கிற முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயை சேர்த்து கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சிடணும். நல்லா வெந்து வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருந்த பருப்பு தண்ணி இருக்குது இல்லையா, பருப்பு புளியும் அதிலே நான் கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா நான் ஒரு கையில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதனால் ஒரு கையில் எடுத்து வீடியோ எடுத்துகிட்டே போட முடியாதுங்க. அதனால் புளி பருப்பு கடைஞ்சி விட்டு அதிலே புளியும் கரைச்சி ஊற்றி வச்சுட்டேன். இப்போ வந்து முருங்கைக்காய் வெந்துருச்சு. இது கூட நம்ம வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் தாங்க. வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் தான் குழம்பு நல்லா சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளி பருப்பு எல்லாம் ஊற்றி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணுங்க. சாம்பாரை கொஞ்சம் சிம்மிலே வச்சு கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் கொதிக்க வச்சோன்னா சாம்பார் நல்லா டேஸ்ட் இருக்கும். சாம்பார் கொதிக்க வரதுக்குள்ளே இந்தாண்ட நம்ம சாப்பாடு ஆற வச்சிடலாம், பாக்ஸில் போட்டு வைக்கிறது பசங்களுக்கு. அதனால் சாப்பாடு ஆற வச்சிட்ருக்கேன். அந்தாண்ட வாட்டர் கேன் பாக்ஸில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. அப்புறம் சாப்பாடு போட்டு வைக்க பாக்ஸு, சாம்பார் ஊற்றி வைக்கிற பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே சாம்பார் நல்லா கொதிச்சு